வெல்கம் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, நித்திய பயண நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு ஊழியர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ரீதியிலே இப்பொழுது நாங்கள் நோர்வே தேசத்தில் நாங்கள் நிற்கின்றோம். இங்கே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகின்ற அருமையான தேவ மனிதன் ரெவரண்ட் பாலா அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அவருடைய வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். வாருங்க, நீங்க என்னோடு கூட நாம் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பார்க்கிறோம். Pastor, praise the Lord. Praise the Lord, Pastor. Welcome. Thank you, Pastor. ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுது நாங்கள் நோர்வே தேசத்தின் ஓஸ்லோ மாநிலத்தில் இருக்கிறதான ஜீசஸ் லவ்ஸ் மினிஸ்ட்ரியின் தலைமை போதகர் ரெவரண்ட் பாலா அவர்களுடைய வீட்டில் நாங்கள் இருக்கின்றோம். இவருடைய வாழ்க்கை இப்பொழுது கர்த்தர் இந்த தேசத்தில் இவரை ஆசீர்வதித்திருக்கிறார். அருமையான குடும்பம், ஊழியம், விதமாக கர்த்தர் இந்த ஒஸ்லோ பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இவருடைய வாழ்க்கையில் இவ்விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக இவருடைய வாழ்க்கை பயணம் மிகவும் ஒரு அருமையாக அமைந்திருக்கும். ஆகவே அவருடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்பட்டது என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். பாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலே சுவர்க்கம் டிவி ஊழியத்தை சேர்ந்த பாஸ்டர் தினேஷ் அவர்களுக்கும் மற்ற கூட வந்திருக்கிற அன்பு சகோதரனுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இணைந்து என்னுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்வதற்கும் என்னுடைய அனுபவங்களை உங்களோடு கூட பேசுவதற்கும் ஆண்டவர் தந்த நல்ல தருணத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் கேட்டது போல் ஆரம்ப காலத்திலே என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காரியங்களை குறித்து நான் பேச முதலாவது சொல்லி மிகுதியான சாட்சிகளை பேசிக்கொள்ளலாம். நான் பிறந்தது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமம், பத்திராயன் தாழையடி என்ற கிராமத்தில் நான் பிறந்து அங்கே வளர்ந்தேன். என்னுடைய ஆரம்பகால நாட்கள் என்பது உண்மையாகவே நாங்கள் கிறிஸ்துவை அறியாத ஒரு காலங்களிலே நாங்கள் விக்கிரக கோயில்களுக்கு பலியிட்டு என்னுடைய மூதாதையர்கள் அந்த அந்த ஆலய வழிபாடுகளை செய்த நிமித்தமாக நாங்கள் அவ்விதமாக நாங்கள் வளர்க்கப்பட்டு அந்த மார்க்கத்திலே பக்தியாக நாங்கள் மிகவும் அந்த ஆலயங்களுக்கு தொண்டுகள் செய்து வந்த காலங்கள் உண்டு. எங்களுடைய திருமண காரியங்கள் வந்த பொழுது என்னுடைய அந்த திருமண நாட்களிலே நான் சில பாடுகளை எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. காரணம் இல்லை பாஸ்டர், உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்பதாக இன்னும் சுவாரஸ்யமான பல விடயங்கள் உங்களுடைய குடும்பத்தில் அமைந்திருக்கும். அப்படியானால் எங்களுடைய குடும்பத்திலேயே நீங்கள் பிறந்து வளர்ந்திருக்கிற பொழுது உங்களுக்கு நிறைய சகோதரிகளோடு பிறந்திருப்பீர்கள். உங்களுடைய அம்மா அப்பாவோடு கூட வாழ்ந்த காலங்கள் அது மறக்க முடியாத காலங்கள். அப்படியானால் அந்த மறக்க முடியாத அந்த ஆரம்ப இளமை கால குடும்ப அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமேன். குடும்ப அனுபவங்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் எங்களுடைய அப்பா அம்மா சகோதரங்கள், எங்களுடைய என்னோட கூட 8 பேர் சகோதரர்கள், 4 சகோதரிகள், 4 சகோதரர்கள் என்னையும் சேர்த்து நாங்கள் மிகவும் ஒரு ஒரு அந்த காலத்திலே ஒரு ஏழை குடும்பம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய ஏழை ஒரு நிலைமையிலேனா எங்களுடைய வாழ்க்கை தரங்கள் அங்கே இருந்ததை நாங்கள் பார்க்க முடிகிறது. அதனாலே மிகவும் கஷ்டத்திலே நாங்கள் படித்த காலங்களெல்லாம் எங்களுக்கு மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகள் நாங்கள் தாண்டி போக வேண்டிய இக்கட்டான காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. ஆனாலும் கூட அந்த சூழ்நிலைகளிலேயும் கூட அந்த குடும்பத்திலே ஒரு காலகட்டம் வந்த பொழுது குடும்பத்தை தாங்கி என்னுடைய ஒரு வாலிப பருவம் வந்த காலங்களிலே குடும்பத்தை தாங்கி குடும்பத்துக்கு மிக ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்ததை நான் சொல்ல முடியும். அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலே போன பாதைகள் ஒவ்வொன்றும் அநேக பாடுகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. அந்த சூழ்நிலையிலும் கூட நாங்கள் அந்த நம்முடைய அதாவது வழிபட்டு வந்த அந்த தெய்வ வழிபாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக பக்தி மார்க்கமாக இருந்ததை நான் பார்க்க முடியும். அதிலே நான் வாலிப பிராயத்தில் கூட நான் அந்த தெய்வங்களுக்கு பல வழிபாடுகளை தொண்டுகளை செய்து என்னுடைய பெற்றாரோடு கூட நான் சென்று ஆலயங்களுக்கு தொண்டு செய்து வந்தோம். அந்த நேரத்திலே அதன் பின்பதாக ஒரு ஒரு அந்த தேசத்திலே
ஒரு வடமராட்சி கிழக்கிலே அங்கே நான் ஒரு நிறுவனத்திலே வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைச்ச ஒரு குறிப்பிட்ட காலத்திலே 1982ஆம் ஆண்டிலேருந்து ஏறக்குறைய 86 ஆண்டு வரைக்கும் நான் அந்த கோஆபரேட்டிவ் இதில் மேனேஜராக வேலை செய்தேன். அதன் பின்பதாக என்னுடைய திருமண காரியங்கள் அந்த நாட்களே என்னுடைய வாழ்க்கையிலே அதுக்குரிய காரியங்கள் ஏற்பாடு நடந்தது. அதை நானே விரும்பி அந்த திருமணத்தை நான் அதை ஆயத்தப்படுத்தினபடினாலே என்னுடைய குடும்பத்திலே சில எதிர்ப்புகளை சில சூழ்நிலைகளை நான் சந்திக்க வேண்டியிருந்தது. அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஆனாலும் கூட இரு குடும்பங்களின் அந்த ஆதரவோடு கடைசியிலே என்னுடைய திருமணங்கள் நடப்பதற்கு அந்த காரியங்களை அந்த இடத்திலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஆமாம், அந்த திருமண காரியத்தை தொடர்ந்து நீங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தால் படிப்படியாக குடும்ப பின்னணியிலிருந்து நீங்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்த ஒரு குடும்ப பின்னணியை தாண்டி இப்பொழுது நீங்கள் ஒரு வேலை செய்கிற ஒருவராக அந்த ஒரு மேனேஜராக கோஆபரேட்டில் இருந்து உங்களுடைய திருமண வயதை அடைந்தீர்கள். திருமணம் ஆகிற பொழுது உங்களுக்கு எத்தனை வயது? திருமணம் ஆகும் பொழுது எனக்கு 31 வயசு. 31 வயதில் நீங்கள் திருமணமாகி உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க. அப்படி ஆரம்பித்து எவ்விதமாக உங்களுடைய திருமணத்துக்கு பின்பதாக எப்படி நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு பயணம் அமைந்தது? எவ்விதமாக நீங்கள் ஐரோப்பாவுக்கு வந்து சேர்ந்தீர்கள்? திருமணத்தின் பின்பதாக பாஸ்டர் நாங்கள் அங்கே அந்த நாட்களிலே 1987ஆம் ஆண்டு அந்த அதுக்கு பின்பதாக உள்ள காலப்பகுதியிலே அந்த இந்தியன் இராணுவம் இலங்கையிலே அங்கே வந்து அந்த ஆக்கிரமிப்பு இந்தியன் இராணுவத்தின் ஆக்கிரமிப்பின் நிமித்தமாக அங்கே ஒரு பெரிய ஒரு யுத்தத்துக்கான அறிகுறிகள் அங்கே தென்பட்டது. அதனாலே நாங்களும் ஒரு நேரத்தில் அங்கே அகதி முகாமுக்கு நாங்கள் அழைக்கப்பட்டோம். அந்த நேரத்தில் எனக்கு மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. திருமணத்துக்கு பின்பதாக ஒரு இடத்தை நடந்து போன பொழுது இந்தியன் இராணுவத்திலே பிடிபட்டேன். அவர்கள் அங்கே ரோட்டில் இருந்து அவர்கள் பிடித்து நடு ரோட்டில் இருத்தி சுட போகிறோம்னு சொல்லி அந்த இடத்துல துவக்க நீட்டினார்கள். அதன் பின்பதாக திரும்பி பார்க்கக்கூடாது, ஓடச் சொல்லி சொன்னார்கள். அந்த இடத்துல கூட நான் ஓடிப்போனேன். நான் நினச்சேன் அதில் என்னுடைய வாழ்க்கை முடிந்ததுன்னு சொல்லி 1987ஆம் ஆண்டு கடைசி பகுதியிலே அந்த நாட்களில் தான் நாங்கள் அந்த ஒரு பாடசாலையில் எல்லாரும் அழைத்து கொண்டு போகப்பட்டு அங்கே கொஞ்சம் இராணுவத்தால் அங்கே நெருக்கப்பட்ட அந்த நேரத்திலே தான் எனக்கு இனி இந்த நாட்டிலே வாழ்வது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை என்பது நமக்கு புரிஞ்சது. அதனால் நான் வெளிநாட்டுக்கு போகலாம் என்று சொல்லி எனக்கு சில வாய்ப்புகள் சில உதவிகள் அங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. அதனால் தீர்மானித்தேன். 1988ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நாங்கள் இலங்கையை விட்டு நாங்கள் வெளியிலே வந்தோம். வந்து மிகவும் கஷ்டமான சூழ்நிலையிலே நாங்கள் ஐரோப்பா தேசத்துக்கு வந்தோம். அப்படியானால் நீங்கள் மட்டும்தான் முதலில் வந்தீர்களா, மனைவியும் சேர்ந்து வந்தா? இருவருமாக வந்தோம். ஏறக்குறைய திருமணமாகி 1 வருஷம் இலங்கையிலே நாங்கள் இருந்தோம். இருந்த நாட்களிலே கூட அங்கே நான் மனைவி கத்தோலிக்கும் என்னுடைய வழிகளெல்லாம் இந்து மதத்தை நாங்கள் சார்ந்தவர்கள். திருமணத்துக்காக நாங்கள் இருவருமாக நாங்கள் அந்த கத்தோலிக்க ஆலயத்திலே திருமணம் முடித்து பின்பதாக எங்களுடைய வழிபாடுகள் எல்லாம் தனித்தனியாக இருந்தது. வீட்டிலும் சரி அல்ல வெளியிலும் சரி நானும் கத்தோலிக்க ஆலயத்துக்கு போவேன். மனைவியும் சில வழிகளிலே என்னுடைய வேண்டுதலுக்காக என்னோடு கூட வர வேண்டும் என்ற கட்டாயத்தின் நிமித்தமாக என்னுடைய ஆலயத்துக்கு வருவார்கள். வந்து இப்படியே எங்களுக்குள்ளே அந்த ஒரு காரியம்தான் எங்களுக்குள்ளே மிகவும் முரண்பாடாக இருந்தது. ஆனாலும் கூட எங்களை இணைத்த ஆண்டவர் எங்களை நாங்கள் 2 பேருமாக நாங்கள் வெளிநாட்டுக்கு வருவதற்கு அந்த நாட்களே நமக்கு கிருபை கிடைத்தது. இருவருமாக நாங்கள் ஒன்றாகவே ஐரோப்பா தேசத்துக்கு வந்தோம். வந்து அந்த ஜெர்மன் தேசத்தில் நாங்கள் அந்த நாட்களிலே அங்கே இருந்த பொழுது அங்கே எங்களுக்கு விசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. ஓகே பாஷா, இப்போ உங்களுக்கு ஜெர்மன் தேசத்துக்கு வந்தீர்கள் என்று சொல்கிறது ஒரு இலகுவான விஷயம் இல்லை. அந்த காலத்தில் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலைமை, நாட்டு யுத்தத்தின் நிமித்தமாக பல விதங்களிலே மக்கள் வந்து சேர்ந்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையும் அந்த விதமாக ஒரு முறையில் நீங்கள் வந்திருந்தாலும் ஆனால் இங்கே சந்தித்த பல சவால்கள் இருக்கிறது. மொழி பிரச்சனை, இங்கே இருக்கிற சமூக பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட உண்டு. அப்படி வருகிற பொழுது எவ்விதமாக நீங்கள் இருவரும் பல விதமான விடயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க? பாஸ் அந்த பயணத்தில் நிறைய நாங்கள் நெருக்கங்களை சந்தித்து நாங்கள் அந்த ஏஜென்சி மூலமாக தான் அந்த காலம் வந்த பொழுது
அதிலே மிக நிறைய ஏமாற்றங்கள் நமக்கு கிடைத்தது. அதில் நிறைய பணங்கள் எங்களுக்கு சரியான நஷ்டம் அதில் வந்தது. அதில் ரெண்டு தடம் நாங்கள் இடையில் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியிலேருந்து நாங்கள் டிப்போர்ட் பண்ணி நாங்கள் இலங்கைக்கு போனோம். குறிப்பாக தாய்லாந்துலேருந்து நாங்கள் இங்கே இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டு அதனால் திரும்ப இன்னொரு தடவை நாங்கள் ஏஜென்சி கட்டி வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்படி தனித்தனியாகவே நாங்கள் 2 பேரும் ஐரோப்பாவுக்கு மனைவி முதல் வந்துட்டால் அதன் பின்பதாக ஒரு 5-6 மாதத்துக்கு பின்பதாக நான் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அந்த நாட்களில் எங்களுக்கு இந்த வெளிநாட்டு பயணம் என்பது மிகவும் ஒரு சவாலாகத்தான் இருந்தது. அந்த நேரத்தில் வந்து நாங்கள் 88ஆம் ஆண்டு நாங்கள் ஐரோப்பாவிலே ஜெர்மனிலே நாங்கள் வந்து அங்கே அதாவது வதிவிட அனுமதி அங்கே கேட்டுக்கொண்டோம். ஆனால் ஏறக்குறைய 2 வருஷங்கள் அந்த நாட்டிலே இருந்த பொழுது எங்களுக்கு அந்த அனுமதி கிடைக்கவில்லை. அதனால் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட 2 தடவை எங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணப்பட்டதால் நாங்கள் நோர்வே போகலாம் என்று சொல்லி தீர்மானித்து அதன் பின்பதாக இங்கே வருவதற்கும் அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை தான் நாங்கள் மேற்கொண்டோம். வந்து ஒரு குழந்தை அங்கே பிறந்து அதன் பின்பதாக நாங்கள் 9 மாதத்திலே அந்த குழந்தையை கொண்டு நாங்கள் இந்த தேசத்துக்கு நோர்வேக்கு நாங்கள் அடியெடுத்து வந்தோம். நல்லது. இப்போ உங்களுடைய இந்த பிரயாணமானது ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை நோர்வேயை நோக்கி கொண்டு வருகிறதுக்கான ஒரு காரணம், இந்த பகுதியில் மக்களை நீங்கள் சந்திக்க வேணும், இந்த ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய அன்பை சொல்லணும் என்ற காரணம் அடங்கியிருந்தாலும் இப்பொழுது நீங்கள் இன்னும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாத ஒருவராகத்தான் நீங்கள் நோர்வே நோக்கி வருகிறீர்கள். அப்படியானால் இங்கே நோர்வே வாழ்க்கை உங்களுக்கு அங்கே ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் அல்லது போனால் குறிப்பிட்ட வருடங்கள் மட்டும்தான் நீங்கள் ஜெர்மன் தேசத்தில் இருக்கிறீங்க. நோர்வேக்கு நீங்கள் வருகிற பொழுது நோர்வேஜியன் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிந்திருக்கணும். இந்த விதமாக பல சவால்கள் உங்களுக்கு இங்கேயும் சந்தித்திருப்பீர்கள். அப்படியானால் நீங்கள் முதலில் எங்கள் நோர்வே வருகிற பொழுது அன்றைய நோர்வே உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த நாட்களிலே நாங்கள் வந்த பொழுதும் எங்களுக்கு அந்த சில அநேக சவால்கள் இங்கே வைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் சொன்னது போல் அந்த மொழி பிரச்சனைகள் கண்டிப்பாக எந்த நாட்டுக்கு போனாலும் அது வரைக்கும் அது உண்டு. ஆனாலும் இந்த தேசத்திலே நம்முடைய தேச மக்கள் ஒரு சிலர் இருந்தபடினாலே, நண்பர்கள் ஒரு சிலர் இருந்தபடினாலே இந்த தேசத்துக்கு வரும் பொழுதும் சில இழப்புகளை நாம் சந்தித்தோம். இந்த நாட்டுக்குள்ளே காலடி வைத்த பொழுது சிலர் சொல்வார்கள், நாங்கள் ஒரு பேக்கோடு தான் இந்த நாட்டுக்கு வந்தோம் என்று சொல்லி. நாங்கள் வந்த பொழுது அந்த பேக்கை கூட நாங்கள் வழியிலே அவர்கள் எடுத்து விட்டார்கள். அதை விட்டுவிட்டு தான் ஓட்டிருந்த உடுப்போடு அணிந்திருந்த உடுப்போடு தான் நான் மனைவியுமாக பிள்ளையுமாக வந்தோம். மாற்றி போடுவதற்கு எந்த உடுப்பும் இல்லாமல் இந்த தேசத்துக்கு வந்து இறங்கினோம். சில நண்பர்களுடைய அந்த ஆதரவு நமக்கு கிடைத்தது. அந்த ஆதரவு நிமித்தமாக இந்த நாட்டிலே நாங்கள் வதிவிடத்துக்காக நாங்கள் பதிவதற்கு நமக்கு உதவி கிடைத்தது. அதன் பின்பதாக நாங்கள் போய் இந்த அரசாங்கத்திலே எங்களுக்கு அகதி அந்தஸ்தை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதன் பின்பதாக இந்த ஓஸ்லோ பட்டணத்திலே ஒரு கேம்பில் இருந்தோம் 19 நாட்கள். அதன் பின்பதாக இந்த ஓஸ்லோ பட்டணத்திலேருந்து இங்கிருந்து ஏறக்குறைய ஒரு 7-8 மணி நேரம் பஸ்ஸில் ட்ரெயினில் போக வேண்டிய அப்படியே பயண தூரத்துக்கு அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அங்கே போய் அந்த ஒரு கிராமத்தில் நாங்கள் அங்கே அந்த இடத்துல எங்களை கொண்டு போய் அங்கே அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். நல்லது பாஸ்டர், உங்களுடைய இந்த நோர்வேயில் வந்து இப்பொழுது உங்களுடைய அந்த வதிவிட விசாவை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களை ஒரு கிராமத்திலே கொண்டு போய் அவர்கள் வைத்து விட்டார்கள். அங்கே இருக்கிற பொழுது எப்படியாக நீங்கள் படிப்படியாக உங்களுக்கு விசா கிடைத்து நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்தது? ஆமாம், நல்ல கேள்வி பாஸ்டர். அந்த இடத்துல நாங்கள் போன பொழுது எங்களுக்கு யாருமே தெரியாது. ஒரு கிராமம் ஹாரைட் என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமத்தில் போன பொழுது நோர்வேஜிய ஆட்கள் எங்களை கூட்டிக் கொண்டு போய் அந்த கேம்பிலே வைத்திருந்தார்கள். அந்த கேம்பிலே இருந்த பொழுதும் அங்கே ஒரு சில தமிழ் குடும்பங்களை அங்கே சந்திக்கக்கூடியதாக இருந்த நமக்கு அதன் பின்பதாக 2-3 நாட்கள் கழித்து அதுக்கு பின்பதாக தெரியும் இந்த கிராமத்தில் நிறைய தமிழாக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி. அவர்கள் எல்லாரும் தமிழ் புதுசாக ஒரு ஃபேமிலி வந்திருக்குன்னு சொல்லி அவர் நம்மை தேடி வந்தார்கள். தேடி வந்து ஒரு சில ஆட்கள் எங்களோட பழக ஆரம்பித்தார்கள். அதன் பின்பதாக எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு ஓரளவுக்கு அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஆறுதல், நம்முடைய தேச மக்கள் இங்கே இருக்கிறபடினாலே எங்களுக்கு ஒரு உதவியோ அல்ல ஏதோ ஒரு விதத்தில் பேசுவதற்கு நமக்கு ஆதரவு இருக்குது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அந்த கிராமத்தில் இருந்த பொழுதும் நமக்கு அந்த இடம் சரியான வகையிலே எங்களுக்கு அந்த விட்டு வந்த தேசத்தை விட்டு அங்கே போன பொழுது அதாவது ஒரு கிராம பகுதிகள்
எங்களை சரியான ஒரு வாழ்க்கைக்கு ஏற்ற விதமாக அந்த இடம் இல்லை என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு உணர்வு இருந்தது. அதனாலே நாம் யோசித்தோம், ஒருவேளை அந்த இடத்தை விட்டு நாங்கள் திரும்பி போயிடலாம் என்று கூட ஒரு கால் யோசித்தோம். அப்படியே நாட்கள் கடந்தது. ஒரு 3 மாதம் கடந்து விட்டது. அப்படியே போன பின்பதாக பாஸ்டர், அதுக்கு பின்பு எங்களுக்கு 3 மாதம் கழித்து எங்களுக்கு அந்த இடத்துல இந்த நாட்டின் விசா அனுமதி நமக்கு கிடைக்கப்பட்டது. அதனாலே அந்த இடத்துல கேம்பிலேருந்து எங்களுக்கு ஒரு வீடு தந்து அந்த வீட்டுக்குரிய எல்லா பொருட்களும் தந்து அவர் அந்த இடத்துல அவர்கள் எங்களை இந்த நாட்டிலே வாழுவதற்குரிய எல்லா வசதிகளையும் ஆயத்தப்படுத்தி இந்த அரசாங்கம் நமக்கு தந்திருந்தது. சரி, நீங்கள் கேட்டுக்கொண்டது போல் இந்த கிறிஸ்துவை அறியக்கூடிய வாய்ப்புகள் எப்படி என்ற ஒரு கேள்வியை கேட்டீங்க. அந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நான் பார்க்க முடியும். 91ஆம் ஆண்டு நாங்கள் இங்கே வந்தோம். 93 கடைசி, 94ஆம் ஆண்டு முற்பகுதியிலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு இருள் சூழ்ந்த ஒரு காலத்தை நான் கடந்து போகக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு இருந்தது. என்னுடைய வாழ்க்கையை நான் அக்ஷரம் பட்டது கிடையாது, அல்ல வேறு எந்த விதத்திலும் நமக்கு ஒரு விதமான காயங்கள் வந்தது கிடையாது. ஆனால் எனக்கு நாரி இயலாத நிமித்தமாக திடீரென எனக்கு நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் ஏறக்குறைய 36 வயசு இருக்குன்னு நினைக்கின்றேன். படிகள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க, அவங்களோட ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் நான் போவேன், வாலிபால் விளையாடி அப்படி பொழுதுபோக்கள் நிறைய இருந்தது. ஆனால் நாள் செல்ல எனக்கு எழும்பி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தது. எங்களை வீடு தந்து வீட்டில் வாழ வைத்து விட்டார்கள். எல்லா வசதிகளும் எங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு எல்லா காரியங்களும் அங்கே இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு கேள்விக்குறி. இனி என்ன இந்த வயசிலே இப்படி ஒரு வருத்தம் வந்திருக்கிறதே, நீ இந்த நாட்டிலே இப்படி வாழ்வதென்ற ஒரு கேள்விக்குறியோடு நான் இருந்தேன். அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு அந்த இடத்திலே நாங்கள் வாழ்ந்த அந்த கிராமத்திலே 2 சகோதரர்கள் கிறிஸ்துவை குறித்து அவர்கள் சுவிசேஷம் அறிவித்து துண்டு பிரதிகள் வீடுகள் தோறும் கொண்டே கொடுப்பார்கள். பல எதிர்ப்புகள் மத்தியில் கொடுத்து வந்து அவரை குறித்து ஒரு சகோதரர்கள் சொல்வார்கள். அந்த இடத்திலே அவரை குறித்து தவறாக ஜனங்கள்லாம் பேசுவார்கள். அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்த பொழுது ஒரு துண்டு பிரதி எனக்கு கிடைத்தது. அதை எடுத்து பார்த்தேன். அந்த துண்டு பிரதியில் எழுதப்பட்ட அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கைக்கு எழுத்து வேண்டியதாக இருந்தது. அதிൻ്റെ பைபிளை குறித்தோ அதை இயேசுவை குறித்தோ அல்லது அவர்கள் சொல்லுகிற காரியங்களை குறித்தோ எனக்கு எதுவும் அந்த புரிந்து கொள்வதற்கு எனக்கு அந்தளவுக்கு இல்லை. ஆனால் அதில் சுகமளிக்கும் நற்செய்தி கூட்டம் என்று சொல்லி ஒரு ஹெடிங் அந்த இதில் இருந்தது நான் பார்த்தேன். அப்போ என்னுடைய சூழ்நிலை ஏறக்குறைய 1 வருஷமாக நான் படுத்த படுக்கையில் நான் இருந்தேன். அந்த நேரத்தில் ஒருவேளை நான் படுத்த படுக்கையிலேருந்து பாத்ரூம் போகிறதா இருந்தால் கூட மனைவி கையை பிடிச்சி கூட்டிக் கொண்டு தான் போகக்கூடிய ஒரு இடைப்பட்ட காலம் இருந்தது எனக்கு. ஃபிசியோதெரப்பிட்டு நான் போய் எடுக்கிற அந்த நேரம் வேலை இல்லை. அவர்கள் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு அளவாக தருகிற பணத்தை கொண்டு தான் எங்களுடைய ஜீவியம். ஆனால் அந்த நேரத்தில் கூட நம்முடைய வாழ்க்கை பெரிய ஒரு போராட்டமாக இருந்தது. அந்த அவர்கள் கொடுத்த அந்த துண்டு பிரதியிலே பார்த்த பின்பதாக என்னுடைய தேவை அப்படியாக இருந்தபடினாலே அந்த கூட்டத்துக்கு வரும்படியாக அடுத்த வாரத்திலே அழைத்திருந்தார்கள். சரி, எங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் என்று சொன்னால் இது இயேசு அழைக்கிறார், என்ன இயேசு கூட்டம் என்று சொல்லி எனக்கு ஒரு பக்கம் அது ஒரு போக கூடிய மனநிலை என்னுடைய வாழ்க்கையில் இருக்க இல்லை. என்னென்று நான் ஒவ்வொரு நாள் நாங்கள் அதை பற்றி யோசித்து கொண்டிருந்தோம். அந்த நாள் வந்தது. அப்பொழுது நானும் மனைவியுமாக யோசித்து விட்டு, சரி என்னதான் நடக்குதுன்னு போய் பார்க்கலாமே, ஒருவேளை இவர்கள் சொல்லுகிற கடவுள் உண்மையாக இருந்தால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்க வேணும், இல்லைன்னு சொன்னால் அவர்கள் சொல்வது பொய் தானே என்று சொல்லி அப்படி ஒரு மன உணர்வோடு தான் நாங்கள் அந்த இடத்துல போனோம். ரைட், நல்லது, நல்ல அருமையான காரியம். நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கான ஒரு அற்புதம் செய்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறார், உங்களுக்கான அழைப்பு கிடைக்கிறது, நீங்கள் இந்த கூட்டத்துக்கு போகிறீங்க. நான் நினைக்கிறேன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அங்கே போய் அங்கே நடந்த விஷயத்தை குறித்து நாங்கள் அதிகமாக பேசுவோம். நேர்களே, இதுவரை அருமையான ரெவரண்ட் பாலாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி யாழ்ப்பாணத்திலிருந்து அவரை இந்த ஐரோப்பா தேசத்துக்கு கொண்டு வந்தார்,
அவருடைய வாழ்க்கையின் படிப்படியாக எந்த விதத்திலே அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய திருமண வாழ்க்கை அமைந்தது, இங்கு வந்து அவர் சந்தித்த சவால்கள், போராட்டங்கள் என்பனவற்றை நாங்கள் பார்த்தோம். இவர் இப்பொழுது நோர்வேயிலே அவருக்கு கிடைத்ததான வதிவிட விசாவோடு கூட இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே ஏற்பட்ட நோய் நிமித்தமாக ஒரு ஆண்டவருடைய அன்பும் அவருக்கு கிடைக்கிறது. பார்ப்போம் எவ்விதமாக அவர் கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் என்று ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சொர்க்கம் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னுடைய பேர் கிறிஸ்டினா, கணவர் பேர் பாலச்சந்திரன். நாங்கள் இலங்கை தேசத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் நோர்வேயில் வந்து 1993 வருஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறதுக்கு அநேக காரணங்கள் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை சாட்சிகளை செய்து வந்திருக்கிறார். அதனால் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இன்று வரையிலும் குடும்பமாக கர்த்தருக்கு வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இப்போ இத்தனைக்கும் இன்றைக்கு 5 வருடங்களுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு திருச்சபையை நிறுவி அதில் நாங்கள் குடும்பமாக கணவர் பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து ஊழியங்களை செய்து வருகிறோம். மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற எத்தனையோ பிள்ளைகளுக்கும் கூட ஆண்டவருடைய அன்பை சொல்லி கொண்டு வருகிறோம். கர்த்தர் எங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்து வந்திருக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையில். தொடர்ந்தும் நாங்கள் கர்த்தரோடு நடக்க எங்களுக்காக நீங்கள் உங்களுடைய ஜெபங்கள் எங்களை வேண்டிக் கொள்ளுங்க. எங்களுடைய சபைக்கு கணவர் தான் போதகராக இருந்து அவர் எங்கள் குடும்பத்தையும் நடத்தி வர, சபையை நடத்தி எங்களுக்கு நல்ல கணவராகவும் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக, சபைக்கு அவைக்குரிய தகப்பனாகவும் இருந்து நடத்தி கொண்டு வருகிறார். தொடர்ந்து நாங்கள் இதனுடைய அன்பில் வளர வாழ நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்காக உங்களுடைய ஜெபத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, நித்திய பயண நிகழ்ச்சியில் இப்பொழுது ரெவரண்ட் பாலா அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் இவருடைய வாழ்க்கையிலே பல விதத்திலே நடத்தி கொண்டு வருகின்றார். இப்பொழுது இவருக்கு ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு அழைப்பு இவருக்கு கிடைக்கிறது. அந்த கூட்டத்துக்கு இவர் போகிறார். அங்கே என்ன நடக்கிறது என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். பாஸ்டர் சொல்லுங்கள், எப்படி அங்கே நீங்கள் போகிற பொழுது என்ன காரியம் உங்களுக்கு ஏற்பட்டது? அன்றைக்கு பாஸ்டர் அன்று ராத்திரி வேளையில் நாங்கள் அந்த நானும் மனைவியுமாக அந்த சுவிசேஷ கூட்டத்தின் அழைப்பு கிடைச்சி நாங்கள் அங்கே போயிருந்தோம். நான் முதல்ல சொன்னது போல் அந்த சுகமளிக்கும் நற்செய்தி கூட்டம் என்ற அந்த வாக்கியம் எனக்கு தொடப்பட்டது. அதனால் என்னுடைய சூழ்நிலையும் அப்படி இருந்தபடினால அந்த கூட்டத்துக்கு நாங்கள் இரவு நேரம் நாங்கள் போயிருந்தோம். அந்த கூட்டத்துக்கு போயிருந்த பொழுது அங்கே அநேக வாலிபர்களும் வந்தார்கள். வந்து அந்த கூட்டத்தை குழப்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த இடத்துல வந்திருந்து பின்பக்கத்தில் இருந்து அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அந்த இடத்துல கூட்டம் ஆரம்பித்தது. பாடல்கள் பாடி ஆராதித்து ஒரு இலங்கை தேசத்திலேருந்து ஒரு போதகர் வந்திருந்தவர்கள், பாச குணசெல்வம் என்று சொல்லி பின்பதாக அறிந்தேன். அவர் வந்து பிரசங்கம் பண்ணிவிட்டு எல்லாரையும் வரும்படியாக அழைத்த இடத்திலே ஜெபம் தேவையான ஆக்கள், உங்களுக்கு சமாதானம் தேவையான ஆக்கள், விடுதலை தேவையான ஆக்கள் நீங்கள் வாங்கன்னு சொன்ன பொழுது அநேகர் அந்த இடத்துல போனார்கள். அந்த முன்பதாக போய் முழங்கால் படியிட்டார்கள். அதே போல் நானும் மனைவியுமாக அந்த இடத்துல போய் முழங்கால் படியிட்டு அதிலே உட்கார்ந்திருந்தோம். எங்களுக்காக அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். ஜெபித்த பொழுது எனக்கு இருந்த அந்த சூழ்நிலை அப்பொழுது எனக்கு எதுவுமே தெரியவில்லை. கூட்டம் முடிந்து விட்டு ஜெபம் முடிஞ்சு விட்டு நான் அங்கே வீடு சென்று வளமை போல் நாங்கள் படுத்து உறங்கிவிட்டோம். அதிகாலையில் 5 மணி போல் நான் எழும்பின பொழுது என்னுடைய சரீரத்திலே பெரிய ஒரு மாற்றத்தை நான் பார்த்தேன். அந்த இடத்துல பார்த்த பொழுது எனக்கு நடக்க முடியாமல் இருந்த சூழ்நிலை அந்த இடத்துல எதுவுமே எனக்கு தெரியவில்லை. என்னுடைய சரீரத்தில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் நான் ரூமுக்குள்ளே எழும்பி நான் மனைவியோட உதவியோடு நான் எழும்புகிற வளமையாக நான் எழும்புகிற அந்த காரியம். ஆனால் அன்றைக்கு தானாகவே நான் எழும்பி அந்த இடத்துல ரூமுக்குள்ளே நான் நடந்து அப்படியே தெரிஞ்சு அந்த நேரத்தில் தான் பார்க்க டெலிஃபோன் வருது. அந்த கூட்டம் முடித்து கூட்டத்துக்கு இன்னொரு குடும்பம் வந்திருந்தது.
இன்னொரு குடும்பம் மனைவியுடைய சிநேகித ஒரு குடும்பம் உண்டு. அந்த சகோதரியும் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 5:30-6 மணி போல் டெலிஃபோன் அடித்தார்கள். அந்த அவர்களுக்கும் ஒரு 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 குழந்தை வாய் பேசாமல் பிறந்த நாளிலிருந்தே அந்த குழந்தை இருந்திருக்கு. அந்த கூட்டத்துக்கு வந்து அவர்களும் அந்த இடத்திலே ஒரு காரியத்தை மனைவிக்கு சொல்லியிருந்தார்கள், தங்களுக்கு சுகம் கிடைத்து அந்த பிள்ளை பேசுகிறதாக. அதே நேரத்தில் நான் மனைவிக்கு சொன்னேன், என்னுடைய சரீரத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை அங்கே போன இடத்துல எனக்கு நடந்திருக்கிறது, என்னிடம் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி. அவன் மனைவி அந்த இடத்துல சொன்னார்கள், இப்படியா டெலிஃபோன் வந்திருக்குன்னு சொல்லி. ஆகவே அந்த இடத்திலே நான் உணர்ந்தேன், உண்மையாகவே அந்த கூட்டத்துக்கு நான் போனது நல்லதென்று சொல்லி நான் அந்த இடத்துல நான் விசுவாசித்தேன். நல்லது பாஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா. இன்றைக்கு நாங்கள் நோர்வே தேசத்தில் இருக்கக்கூடிய கிங்ஸ் பேலஸுக்கு முன்பதாக நாங்கள் நின்று பேசிக்கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு ராஜா வாழுகிற இடம். நம்ம ஆண்டவர் இயேசு ராஜாதி ராஜா நமக்குள்ளே வந்தால் எப்படி ஒரு நன்மை நடக்கிறது பாருங்கள். உங்களுக்கு அந்த சுவிசேஷ கூட்டத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதத்தில் நீங்கள் காலையில் எழும்பி நடக்கிறீங்க. நடக்க ஆரம்பித்த பிறகு பின்னர் என்ன காரியம் உங்களுக்குள்ளே ஏற்பட்டது? அதுக்கு பின்பதாக என்னுடைய சரீரத்தில் ஒரு பரிபூர்ண சுகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக நான் தொடர்ந்து என்னுடைய இயல்பு வாழ்க்கைக்கு நான் திரும்பி என்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கும் மற்றும் ஆலயத்துக்கு போவதற்கும் உரிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. அதன் பின்பதாக நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை நான் அறியக்கூடிய விதத்திலே நமக்கு காரியங்கள் நடந்தபடினாலே அவரை முழுமையாக நான் விசுவாசித்து அவரை நான் ஒரு சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். அதன் பின்பதாக போதகர்கள் ஊழியர்கள் வந்து நமக்கு அந்த சத்தியங்களை சொன்னது நிமித்தமாக நான் ஆலயத்துக்கு போனோம். ஆலயத்துக்கு போய் 1994ஆம் ஆண்டு நானும் மனைவியுமாக அந்த உல்ஸ்டன் வீக் என்ற அந்த பிரதேசத்தில் இருக்க அந்த திருச்சபையிலே ஞானஸ்தானம் பெற்றோம். முழுக்க ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருடைய ரட்சிப்பை நாங்கள் பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் மாற்றப்பட்டோம். அன்றிலிருந்து தேவனுக்காக நாங்களை அர்ப்பணித்து ஆண்டவருடைய ஆராதனைகளில் கலந்து கொள்ளும்படியாக அந்த இடத்திலே நமக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். தொடர்ந்தும் என்னுடைய வாழ்க்கையிலே குடும்பத்துக்குரிய காரியங்கள் வேலை செய்து குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய விதத்திலே என்னுடைய சரீரத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை நிமித்தமாக என்னுடைய பிரச்சனைகளெல்லாம் நீக்கப்பட்டு அந்த வாழ்க்கையை நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய விதத்திலே எங்கள் குடும்பத்தை கட்டியெழுப்பக்கூடிய விதத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்தார். நல்லது பாஸ்டர், இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு படிப்படியாக பல மாற்றங்களை கொண்டு வருகிறார். நீங்கள் மக்களை வாகனத்தில் ஏற்றி இறக்கிற ஒருவரை கர்த்தர் இப்பொழுது ஜனத்துக்கு முன்பதாக ஆராதனை வழிநடத்துகிற ஒரு தலைவராக மாற்றி கொண்டு வந்தார். திரும்பவும் திருச்சபைக்குள்ளே பல மாற்றங்கள் குழப்பங்கள் ஏற்பட்டதினால ஏற்பட்ட பிரிவு நிமித்தமாக நீங்கள் மனமுடைந்து போகவில்லை. எப்படி நீங்கள் இப்பொழுது தற்பொழுது நடத்துகிற திருச்சபை எவ்விதமாக உருவானது, அதனுடைய பெயர் என்ன, அந்த ஊழியத்தை நீங்கள் ஒரு போதகராக முன்னெடுத்து செல்வதற்கு ஆண்டவர் எவ்விதம் உங்களுக்கு உதவி செய்தார்? ஆம், நல்ல காரியம் பாஸ்டர். ஆகவே இந்த நாங்கள் குறிப்பிட்ட ஒரு நாட்கள் சபை ஆராதனை இல்லாமலுக்கு நாங்கள் இருந்த நேரத்தில் எப்படியாயிலும் ஆண்டவரை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக அவருக்காக ஊழியம் செய்யணும் என்ற ஒரு வைராக்கியம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தபடினாலே இறுதியாக நாம் பாதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலிருந்து நான் எடுத்த ஒரே ஒரு தீர்மானம், ஆண்டவருக்காக ஒரு பணியை இந்த தேசத்திலே செய்வதற்காக நாங்கள் ஒரு திருச்சபையை அல்லது ஒரு ஆராதனையை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு 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 வாஞ்சியை நமக்குள்ளே இருந்தபடினாலே நாம் தனியாக ஒரு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஆராதனை நாங்கள் 2018ஆம் ஆண்டு நாங்கள் ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெயர் அந்த இடத்துல இயேசு நேசிக்கிறார் ஊழியங்கள், இயேசு அன்புள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், ஆகவே எல்லாருக்கும் ஒரே தேவன் என்ற அந்த அவருடைய அன்பு அந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லுகிற அந்த பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு தாகம் எனக்குள்ளே இருந்தபடினாலே அந்த பெயரை சூட்டி இயேசு நேசிக்கிறார் ஊழியங்கள் என்ற பெயரை வைத்து இந்த திருச்சபை ஆரம்பித்து ஏறக்குறைய இப்போ 5 வருடங்கள் கடந்து விட்டது. இந்த 5 வருடங்கள் ஆகிறது. இதுவரைக்கும் கர்த்தர் கிருபையாக நம்மை நடத்தி வருகிறார். ஆரம்பத்திலே ஜனங்கள் 1-2 ஜனங்களாக வந்தார்கள். ஆனால் படிப்படியாக இன்றைக்கு கர்த்தர் கிருபையாக ஒரு சிறிய கூட்ட ஜனத்தை தந்து கர்த்தர் நடத்தி வருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லது பாஸ்டர், ஒரு வியாதிப்பட்டு படுக்கையில் இருந்த உங்களே ஆண்டவர் தேடி வந்து ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் உங்களை தொட்டு உங்களை எழுப்பி படிப்படியாக ஆண்டவர் ஊழியத்திலே உங்களுக்கு வழிகளை திறந்து பயன்படுத்துவதும் இல்லாமல்
இப்பொழுது சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் மக்களை நடத்தும்படியாக ஜனங்களை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஒரு திருச்சபையின் போதகராக கடந்த 5 ஆண்டுகள் வழிநடத்தி கொண்டு வருகிறார். இதற்கு முன்பதாக பல ஆண்டுகள் நீங்கள் ஊழியத்தில் நீங்கள் இருந்திருக்கிறீங்க. ஆகவே உங்களுடைய அனுபவ ரீதியில் நாங்கள் பார்க்கிற பொழுது தொடர்ந்தும் ஆண்டவருக்கு ஏதாவது ஊழியம் செய்யணும் அப்படி என்ற ஒரு வாஞ்சையின் தாகவமே உங்களுக்குள்ள இருந்திருக்கிறது. அப்படியானால் இப்பொழுது ஆண்டவர் தந்திருக்கிற இந்த திருச்சபை ஊழியத்திலே மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. எந்த விதமான ஊழியங்களை நீங்கள் இப்பொழுது இந்த ஓஸ்லோ பகுதியில் தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தற்பொழுதும் பாஸ்டர், நாங்கள் இந்த திருச்சபை ஊடாக இந்த தேசத்திலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை விதைக்க வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு பாரத்தோடு தான், அதை குறித்து தான் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை நாங்கள் அந்த காரியங்களுக்காக நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஒரு மிஷன் தரிசனத்தோடு இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இலங்கை தேசத்திலே சில கிராம பகுதிகள், அதாவது ஆதரவற்ற மக்கள் மத்தியிலே சென்று ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு அந்த வழிகளை திறந்தபடினாலே அந்த இடங்களுக்கு போய் நாங்கள் பல பிரதேசங்களுக்கு அந்த ஊழியங்களை செய்து வருகிறோம். நல்லது பாஸ்டர். நான் நினைக்கிறேன் இங்கே இருந்து ஆண்டவர் உங்களை தரிசனத்தோடு இலங்கை நோக்கி இப்பொழுது உங்களுடைய ஊழிய பயணங்கள் அல்லது போன ஊழிய தரிசனங்களை விஸ்தரிக்கிறபடியால் அதை குறித்து நாங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பேசுவோம். நேர்களை இதுவரை அருமையான ரெவரண்ட் பாலா அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதமாக அவரை தூக்கி எடுத்து நிறுத்தி ஆண்டவர் இப்பொழுது ஒரு திருச்சபையை நடத்துறதுக்கான கிருபையை கொடுத்து அவர் எவ்விதமாக நடத்தி ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது ஆண்டவர் இந்த தேசத்தில் இருந்து அவர் இலங்கை தேசத்தை நோக்கிய தரிசனத்தோடு தன்னுடைய ஊழியங்களை செய்கிறார். நாங்கள் சிறிய இடைவெளிக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையின் தரிசனங்களை குறித்து நாங்கள் பேசுவோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, ரெவரண்ட் பாலா அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே பல விதத்திலே அவருக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார், ஊழியத்திலே பயன்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது ஜீசஸ் லவ்ஸ் என்ற திருச்சபையினுடைய போதகராக அவர் கடந்த காலங்களில் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். பார்ப்போம் இவருடைய வாழ்க்கையிலே எந்த விதமாக அவர் இலங்கை நோக்கிய அவருடைய ஊழிய தரிசனங்கள் இருக்கின்றன, இலங்கையில் எந்த விதமான ஊழிய காரியங்களை திருச்சபையினூடாக செய்கிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். பாஸ்டர் சொல்லுங்கள். நல்லது பாஸ்டர். நாங்கள் இலங்கையிலே கடந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து நான் அந்த தேசத்துக்கு நான் சென்று சில ஊழியங்களில் நான் பங்கு பெற்றிருக்கிறேன். குறிப்பாக ஒரு சில போதகருடைய உதவிகளோடு கூட நாங்கள் முதலாவது 2014ஆம் ஆண்டு வன்னி பிரதேசத்திலே நெடுங்கணி ஒட்டிசுட்டான் என்ற பிரதேசத்துக்கு முதலாவது கடந்து சென்றோம். அந்த இடத்திலே இருந்த, அதாவது நான் ஒரு போதகரூடாக அந்த தகவல் நமக்கு கிடைத்தது. அந்த குறிப்பாக ஒரு ஒட்டிசுட்டான் கிராமத்திலே ஒரு நேர சாப்பாட்டோடு அந்த மக்கள் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வேறு எந்த வாழ்வாதாரம் இல்லை. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே ஏதாவது செய்வீங்களான்னு சொல்லி ஒரு பாஸ்டரோடாக எனக்கு அந்த தகவல் கிடைச்சிது. அப்போ அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு போகலாம்னு சொல்லி 2-3 ஊழியர்களோடு கடந்து சென்று ஒரு லொரியிலே நாங்கள் உணவுப் பொருட்களை ஏற்றி கொண்டு அந்த இடத்துக்கு போனோம். நெடுங்கணி ஒட்டிசுட்டான் 2 கிராமத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அதில் இந்த ஒட்டிசுட்டான் கிராமத்திலே பலத்த எதிர்ப்புகள் நமக்கு கிடைத்தது. அந்த ஜிஎஸ் அந்த பிரிவுக்குட்பட்ட அந்த பொறுப்பாக இருந்தவர் சுவிசேஷம் வரவோ, இப்படிப்பட்ட கிறிஸ்தவ மிஷனரிகள் வரவோ அவர் முழுமையான தடை விதிக்கப்பட்ட ஒரு இடமாக இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அந்த இடத்துல நாங்கள் போன பொழுது பல பாடைகளோடு தான் கடந்து சென்றோம். வழியில் போன வழியிலே அங்கே வாகனம் காற்று போய் பல மணித்தியாலங்கள் நாங்கள் காத்திருந்து அதுக்காக அந்த ரிப்பேர் செய்து நாங்கள் போக வேண்டிய வெயிலுக்குள்ளே அப்படி போயிருந்தோம். அந்த நேரத்திலேயும் கூட அந்த இடத்துக்குள்ளே போன பொழுது அவர்களுடைய கொஞ்சம் ஒரு வித எதிர்ப்பை சம்பாதித்தும் பின்பதாக நாங்கள் பேசிய பொழுது ஒரு மனுஷ தயவை கர்த்தர் அந்த இடத்துல கட்டளையிட்டபடியாலே அவரே அனுமதித்து தன்னுடைய அந்த அலுவலகத்துக்குள்ளே, அவருடைய கொந்தூருக்குள்ளே, அந்த ஆஃபீஸுக்குள்ளே வந்து இந்த காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி அந்த இடத்தை நமக்கு திறந்து கொடுத்தார். அந்த இடத்துல வைத்து நாங்கள் அந்த ஜனங்களுக்கு உணவுப் பொதிகளை கொடுத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம். அந்த இடத்திலே ஒரு சபை கூட அந்த கிராமத்தில் இருந்ததில்லை. பின்பதாக சில வருஷங்கள் கடந்த பின்பு நான் கேள்விப்பட்டேன் அந்த இடத்துல ஒரு
திருச்சபை இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல் 2018 19 அப்படியான ஆண்டுகளில் நாங்கள் போயிருக்கோம். தீவு பகுதியிலே சுருவில் என்ற கிராமத்துக்கு ஒரு ஜெயராஜ் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரன் அவரோட ஊடாக சென்று சிறு பிள்ளைகள் மத்தியிலே சில உதவிகளை செய்து வந்தோம். பின்பதாக கேவில், பளை, தாளையடி இப்படிப்பட்ட கிராமங்களுக்கும் சென்று அதாவது ஆதரவற்ற மக்களுக்கு உணவுப் பொதிகளை கொடுத்தும் சில வீடுகளுக்கு கூரை இல்லாத இடங்களிலே கூரைகளை போட்டு கொடுத்து ஒரு ஆலயத்துக்கு கூரை போட்டு கொடுத்து இப்படியான சிறு சிறு ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு வாசலை திறந்தார். உண்மையாகவே அந்த ஊழியத்திலே பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அதுக்காக நம்முடைய மக்கள் இந்த தேசத்திலிருந்து அதுக்காக சிறிய உதவிகளை செய்தார்கள். தொடர்ந்தும் இப்படிப்பட்ட ஊழியங்களை இலங்கையில் செய்வதற்காக நம்முடைய திருச்சபை அதுக்காக நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அந்த வழிகளை ஏற்படுத்துவார் என்று. நல்லது பாஸ்டர், உங்களுடைய இங்கிருந்து நீங்கள் அங்கு சென்று பல மக்களுடைய வாழ்க்கை, ஊழியர்களுடைய வாழ்க்கையில் மிக அருமையான தாக்கத்தை உண்டு பண்ணுகிற விதத்தில் உங்களுடைய ஊழியம் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுடைய நோர்வே ஊழியத்தை குறித்து நாங்கள் பேசுகிற பொழுது இந்த திருச்சபை ஊழியத்தினுடைய அமைப்பிலே உங்களுடைய குடும்பம், அதாவது உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், மருமகன் எவ்விதமாக உங்களுடைய ஊழியத்திலே மிகவும் உறுதுணையாக உங்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள்? பாஸ்டர், உண்மையாகவே என்னுடைய குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து நான் சொல்லும் பொழுது நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களிலிருந்து நிறைய பாடுகளை நாங்கள் சந்தித்து வந்தோம். ஆனாலும் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வாழ வேண்டும், கர்த்தருக்குள்ள ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம், வைராக்கியம் எங்களுடைய குடும்பத்தில் இருந்ததை நான் எந்த நாளும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நல்ல தாளந்துகளை கொடுத்து ஆராதிக்கிற, துதிக்கிற அந்த கிருபைகளை ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை தந்தார். நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், மாத்திரமல்ல நல்ல மருமகன், நல்ல பேர பிள்ளைகள். இப்படியாக கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை இந்த தேசத்தில் வந்து ஊழியத்தில் நிறுத்தி இருக்கிறதுமையாக ஆண்டவருக்கு நான் நன்றி ஸ்தோத்திரம். இன்றைக்கும் குடும்பம் என்னுடைய ஊழியத்துக்கு கை கொடுத்து உதவியாக இருக்கிறார்கள். மாத்திரமல்ல, எங்களுக்கு கொடுத்த திருச்சபை பிள்ளைகளும் அருமையான குடும்பங்களை, அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எங்களோடு கூட இணைந்து இந்த ஊழியங்களை செய்வதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த தேசத்தில் ஒரு காரியத்தை செய்வார். நாங்கள் செய்கிற பணிகளை சொல்ல போனால், நாங்கள் வீடுகள் சந்திப்பு, சுவிசேஷ ஊழியங்கள், பொது இடங்களுக்கு சென்று துண்டு பிரதிகளை கொடுப்பது, ஜனங்களை தனிப்பட்ட நபரை சந்தித்து இப்படிப்பட்ட ஜனங்களை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் வழிகளை, வாசல்களை உண்டு பண்ணி வருகிறார். அது உண்மையாகவே பெரிய ஒரு சந்தோஷமான காரியம். தொடர்ந்தும் கர்த்தர் நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் இதற்காக பிரயாசப்பட்டு இருக்கின்றோம். கர்த்தர் ஆமென். நல்லது பாஸ்டர், உங்களுடைய இந்த ஊழியத்திலே குடும்ப ஒத்துழைப்போடு கூட நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்டது போல் தொண்டு பிரதி ஊழியங்களை நீங்கள் செய்கிறீர்கள். மக்களை சந்திக்கிறதுக்காக நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்கிறீர்கள். ஒஸ்லோவை குறித்த மட்டிலே இங்கே பெரிய லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் இல்லை. ஆனால் இங்கே குறிப்பிட்ட ஒரு 8000 10,000 ஜனங்களுக்குள்ளே தான் இந்த தமிழ் மக்கள் இந்த பகுதியிலே வாழுகிறார்கள். அப்படி வாழுகிற பொழுது அந்த மாதிரி ஜனங்களை சந்திக்கிறதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? எந்த விதத்திலே அந்த மக்களுக்கு சுவிசேஷம் செல்ல உதவியாக இருக்குது, அல்லது போனால் எப்படி தடையாக இருக்கிறது? இது நல்லொரு கேள்வி பாஸ்டர். இந்த தேசத்திலே நாங்கள் கடந்த பல வருஷ ஊழியங்க அனுபவத்தை பொறுத்த மட்டும் இந்த தேசத்து சூழ்நிலைகளை குறித்து பார்க்கும் பொழுது, இன்றைக்கு கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்பதாக இருந்த சூழ்நிலைகள் இன்றைக்கு இல்லை. சுவிசேஷ வாசல்கள் நிறைய அடைக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு துண்டு பிரதியை கொடுக்கவோ, வீடுகளை சென்று ஜெபிக்கவோ, அல்லது ஒருவருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுவதற்கோ மக்களை பொறுத்த மட்டும் இங்கே பெரும்பான்மையானவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே இல்லை இந்த தேசத்திலே. காரணம், அதுக்கு சில காலங்கள், சூழ்நிலைகள், இந்த கொரோனா இப்படிப்பட்ட காலங்களிலே ஆராதனை சபைகள் தடைகள் வந்தது நிமித்தமாக அப்படிப்பட்ட காரியங்களும் இருந்தது. மாத்திரமல்ல, இந்த திருச்சபைகளும் அந்த தலைமைத்துவங்கள் நிறைய சாட்சிகளை இழந்தது நிமித்தமாக இந்த சுவிசேஷங்கள் இந்த தேசத்திலே தடைப்பட்டிருக்கிறது நான் அறிவேன். அதனாலே இந்த தேசத்துக்காக நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகள், திருச்சபைகள் ஒன்று சேர்ந்து, அல்லது திருச்சபைகள் சாட்சியாக இந்த தேசத்தில் எழும்ப வேண்டும். ஒரு எழுப்புதலுக்காக இந்த திருச்சபைகள் ஒவ்வொன்றும் ஊழியர்கள் எல்லாம் சரியான விதத்திலே கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்ற ஒரு மன
வாஞ்சி உங்களுக்கு இருக்கு. வாஞ்சியோடு நான் இந்த காரியங்களை நான் சொல்லுகிறேன். ஆக வர நாட்களிலே அதை செய்வார் என்று விசுவாசிக்கின்றேன். நல்லது பாஸ்டர், இந்த திருச்சபையில் உங்களுடைய இந்த ஊழியங்களை கடந்து இந்த திருச்சபை ஊழியத்துக்கு அப்பாலே நீங்கள் எந்த விதத்திலே உங்களுக்கும் ஆண்டவருக்குமான உறவை வளர்க்குறதுக்கு தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் என்ன காரியத்தை கடைப்பிடிக்கிறீங்க? தனிப்பட்ட விதத்திலே பாஸ்டர், ஆண்டவரோடு கூட நாங்கள் ஜெபிக்கிற, ஆண்டவரோடு கூட நடக்கிற, ஆண்டவருடைய காரியங்களே நாங்கள் இந்த விதத்திலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் திருச்சபையும் நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் ஜெபிக்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. மாத்திரமல்ல, முக்கியமாக நாங்கள் வெளியிலே சென்று இந்த சுவிசேஷ ஊழியங்கள் இந்த காரியங்களை நாங்கள் செய்வதற்கு உரிய காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலைகள், எந்த நெருக்கங்கள், எந்த போராட்டங்கள் வந்தாலும் இந்த ஊழியத்தை நாங்கள் முன்னோக்கி செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு அந்த வழிகளை திறக்கிறார், அந்த கிருபையை தந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாங்கள் அதற்காக நாங்கள் வாராய்க்கத்தோடு தான் இருக்கிறோம். நல்லது பாஸ்டர், தொடர்ந்து உங்களுடைய நான் இன்னும் ஒரு சில கேள்விகள் மாத்திரம் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். குறிப்பாக உங்களுடைய எதிர்காலத்தில் இந்த திருச்சபையை குறித்து என்ன விதமான நோக்கம் கொண்டிருக்கிறீங்க? இனி வரப்போகிற காலத்திலே இந்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த ஜெனரேஷனுக்காக, உங்கள் 3வது தலைமுறைக்காக அந்த ஊழியங்களை முன்னெடுத்து செல்ல மனதில் எந்த விதமான எண்ணத்தோடு நீங்கள் காணப்படுறீங்க? எதிர்காலத்திலே பாஸ்டர், இன்றைக்கு நாங்கள் தமிழ் ஆராதனையாக இந்த இடத்துல நாங்கள் திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் மக்கள் மத்தியிலே சென்று சுவிசேஷ பணிகளை செய்து நாங்கள் ஆண்டவருக்காக ஜனங்களை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு பாரத்தோடு நாங்கள் ஜெபித்து வருகிறோம். மாத்திரமல்ல, எதிர்கால சந்ததி என்று சொல்லும் பொழுது அவர்கள் இந்த தேசத்திலே பிறந்து வளர்ந்தபடினாலே இந்த பிள்ளைகள் எல்லாரும் இன்றைக்கு இந்த நாட்டு மொழியைத்தான் பேசுகிறார்கள். அப்போ இவர்களுக்கு ஒரு நல்ல ஆராதனை முறைமைகள் தேவையாக இருக்கிறது. ஆகவே இந்த வருங்கால சந்ததியை அவர்களுக்கு இந்த நாட்டு மொழி மூலமாக பயிற்றுவிக்கப்பட்டு அவர்கள் இந்த மொழி இந்த பாஷை இந்த மொழி மூலமாக அவர் கர்த்தரை ஆராதித்து நாங்கள் இல்லாத காலங்களிலும் கர்த்தருக்காக இந்த பிள்ளைகள் ஊழியங்களை செய்ய வேண்டும், கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று நாங்கள் அந்த காரியங்களுக்காக நான் ஜெபித்து வருகிறோம். ஆண்டவர் அந்த வழிகளை திறப்பார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். நல்லது பாஸ்டர், தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் ஆசீர்வாதமான முறையிலே காணப்படுகிறது. பல சோர்வுகள் பலவீனங்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்தியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பல போதகர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து எந்த விதமான ஆலோசனை கொடுக்க விரும்புகிறீங்க நேயர்களுக்காக? கிறிஸ்தவர்கள் பிரியமான கிறிஸ்தவ போதகர்கள், திருச்சபைகள், ஊழியர்களுக்காக நான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பொறுத்த மட்டிலே ஆண்டவருக்காக அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாக நின்று கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் ஓட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை நான் சொல்ல முடியும். ஆகவே பாடுகள் இல்லாத ஊழியம் இந்த உலகத்திலே கிடையாது. கிறிஸ்துவுக்காக நாங்கள் பிரயாசப்படும் பொழுது, கிறிஸ்துவுக்காக நாங்கள் ஓடும் பொழுது நிச்சயமாக அந்த பாடுகளை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதன் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவருக்காக நாம் ஒவ்வொருத்தரும் நிலை நின்று இந்த தேவராட்சியத்துக்கென்று பிரயாசப்பட வேண்டும், தேவராட்சியத்தை கட்ட வேண்டும். அதற்காக தேசங்களுக்காக, மக்களுக்காக எல்லாரும் கூடி ஜெபிக்க இந்த நாட்களிலே எல்லாரையும் இந்த நாளிலே நான் உந்துகின்றேன், ஏவுகின்றேன். ஆகவே இந்த தேசங்கள் மட்டுமல்ல, இலங்கை தேசத்திலே உலகமெல்லாம் இன்றைக்கு இருக்கிற மக்கள் மத்தியிலே அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, எல்லாருடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் நான் சொல்லக்கூடியது. ஆகவே எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் கூட, ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டு நாங்கள் விலகாதபடி கர்த்தருக்காக அழைத்த அழைப்பிலே நாங்கள் உறுதியாக நின்று ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் நான் ஓட வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள பிரியப்படுகிறேன். கர்த்தர் நிச்சயமாக கர்த்தருக்காக நிற்கிற ஒருவர் கூட ஆண்டவர் வெட்கப்படுத்த விடுவதில்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். திருச்சபைகள் கட்டப்பட வேண்டும், திருச்சபைகள் வளர வேண்டும், தேசத்திலே திருச்சபைகள் சாட்சியாக எழும்பி நிற்க வேண்டும். அதைத்தான் இந்த இடத்தில் நான் கூட பிரியப்படுகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நல்லது பாஸ்டர், காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை இவ்வளவு தூரம் நடத்தியிருக்கிறார். உங்கள் ஊழிய தரிசனத்தை ஆண்டவர் விஸ்தரிக்கிறார். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய சாட்சி, உங்களுடைய ஊழிய பாதை மிகவும் உந்துதலாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமில்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.
நேர்களே, இதுவரை அருமையான ரெவரண்ட் பாலாருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதமாக அவரை கொண்டு வந்து இந்த தேசத்துக்கு கூட்டி சேர்த்தார் என்றும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே தேவன் எவ்விதமாய் அவரை தாங்கினார் என்பதை குறித்த பல காரியத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இவரை போன்ற பலருடைய வாழ்க்கையிலே தேவன் இன்றைக்கு இணைந்து கொள்ள தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். நீங்களும் மற்ற விடயங்களை பார்க்காமல் தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்கள், ஆனால் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே மீண்டும் இன்னொரு நித்திய பயண நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை அருமையான பாஸ்டரோடு கூட உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் தினேஷ். God bless you. Goodbye.